ஒரு ராஜசபை கூடியிருந்தது. மன்னருக்கு மீனவன் ஒருத்தன் மீன் கொண்டு வந்தான். அவன் என்ன சொன்னான்னா, அரிதான இந்த மீன் நீங்கள் வாங்குறது தான் நல்லா இருக்கும், அதனால தான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட கொடுத்தான். மன்னரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு 5000 பொற்காசுகள் கொடுத்தாரு. மகாராணிக்கு கோவம் வந்துருச்சு, கொதிச்சு போயிட்டாங்க. ஒரு அற்ப மீனுக்கு போய் இவ்வளவு பணமா, அதை திரும்பி வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ராஜா என்ன சொன்னார், முடிஞ்ச வியாபாரத்தை மாற்றுறது அழகல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ ராணி சரி அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆனா பெண்ணான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஆண் மீன் அவன் சொன்னான், பெண் மீன் தான் வேணும். பெண் மீன் தான் வேணும்னு சொன்னான், ஆண் மீன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னான். எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசில் பிடுங்கிடணும்னு மகாராணி குறியாக இருந்தாங்க. மீனவன் திரும்பி வரத்தான். கேள்வியை மகாராணிக்கு சொன்னாங்க. அவன் உஷாராக பதில் சொன்னான். இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ரெண்டின் குணங்களை கொண்ட ஒரு அதிசய மீன் அப்படின்னு சொன்னான். அதனால தான் இதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். இந்த பதிலால் மன்னர் மேலும் 5000 பொற்காசுகளை அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டாரு. அதுலேருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடுச்சு. மீனவன் அதை தேடி எடுத்தான். மகாராணிக்கு கோவம் வந்துச்சே பாருங்க. பேராசக்காரன் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரங்க எடுத்துகிட்டு போட்டுமே விட்டா நான் பாருங்க அப்படின்னு மன்னர்கிட்ட போய் சொன்னாங்க. அவன் நிதானமாக திரும்பி சொன்னான், நான் பேராசையில் அதை எடுக்கலை ராணி, அந்த நாணயத்தில் மன்னனோட உருவம் இருக்குது, அதனால் யாராவது தெரியாமல் மீச்சிட்டா கூட என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால்தான் நான் அதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னான். இதனால மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் ஒரு 5000 பொற்காசை கொடுத்துட்டாரு. இப்போது மகாராணி வாயை மூடிக்கிட்டா. இதில் தத்துவம் என்னன்னா, பெண்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தாலே பாதி செலவு குறைஞ்சிரும். எப்படி கதை? நன்றி, வணக்கம்.